வேதாகமத்தில் யாக்கோபு என்கிற பெயரை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆம், அவர்தான் இஸ்ரவேல் என்கிற 12 கோத்திரங்களின் தலைவர். இன்று இஸ்ரவேல் என்கிற ஒரு ஜாதி உருவாவதற்கு இவருடைய சந்ததியில் உருவானதுதான். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் வெறுமையாய் தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து ஒன்றுமில்லாமல் தனிமையில் எந்த விதமான ஒரு ஆதரவும் இல்லாமல் தன்னுடைய மாமனாகிய லாபானிடத்திற்கு செல்லும் வழியில் தேவனாய கர்த்தர் முதலாக யாக்கோபிற்கு தரிசனம் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை, தனிமை, வெறுமை, பயம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். எப்படி ஒரு வாக்கு கொடுக்கிறார் பாருங்கள். இதில் இந்த வசனத்தின் மூலமாக 3 வாக்குறுதிகளை தேவன் கொடுக்கிறார். முதலாவது, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. இரண்டாவதாக, இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். மூன்றாவதாக, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அன்பானவர்களே, நமக்கு நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது மனிதன் நம்மை கைவிடலாம், நண்பர்கள், உறவினர்கள் நம்மை கைவிடலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. அவர் நம்மோடு இருந்தால், நாம் அவரோடு இருந்தாலும் நிச்சயமாக அவர் நாம் போகும் இடமெல்லாம் நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துவார். ஏனென்றால் அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் ஒருபோதும் சொன்னதை மறக்கவும் மாட்டார். வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரையிலும் நம்மை வழி நடத்தி கொண்டே இருப்பார். விசுவாசிகளாகிய நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. நாம் தேவனோடு இருப்பது, அவருடைய வழியில் நடப்பது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது, அவர் சொன்னது நிறைவேறும் வரையிலும் நாம் அவருக்காக காத்திருப்பது. இன்றைக்கு நீங்கள் அப்படி நடப்பீர்களா? அப்படி என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.